அழகான ஒரு ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, ஏன் இவங்கள விட்டுட்டு ஏன்? அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போர்டம். அதாவது எப்பவுமே நமக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் போர் அடிக்கும். they just want to be bachelors. எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு த்ரில் வரும் இல்லையா? 2 பேரை வச்சு மெயின்டைன் பண்ண தெரியுமா அப்படின்னுவாங்க பெருமையாக. ஆண்களும் பண்ணுவாங்க, ஈக்குவலி பெண்களும் பண்ணுவாங்க. எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்கும். ஆண்களை பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் லஸ்ட் பேஸ்டு தான். சின்ன பொண்ணு அழகாக இருக்கா, ஸோ டெஃபினட்டாக வந்து அப்யூஸ் நிறையா இருக்கும். பட் சில பேர் இருக்காங்க தைரியமாக சொல்லுவாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன். டிபெண்டன்சி இருக்கிறவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய குழந்தைகளுக்கு வரும். யூஸ்வலி இந்த கையை வெட்டிக்கிறது, சம்டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள், நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள். பர்சனல் லைஃப்பில் தான் we actually know who the person is. என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். யங் கப்பிள்ஸை நம்ம நிறையா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு பெரிய பிரச்சனை சினிமாங்க. இந்த ஃபோனால் தான் ஆரம்பிக்கிறது, இந்த ஃபோனால் தான் முடிகிறது. இந்தியா அளவில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எங்கே ஜாஸ்தி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் வருது. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போய் இது வரைக்கும் அது லாங் லிவாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட்லம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா அவங்க வந்திருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம் மேம். ரீசெண்டாக அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட இஷ்யூ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஜென்ரலி பப்ளிக் இருக்கிற 2 கொஸ்டின் என்னென்னா, இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, ஏன் இவங்களை விட்டுட்டு ஏன் அதுவும் ப்ராப்பராக லீகலி டைவோர்ஸ் கூட வாங்காமல் ஏன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது. இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு, அவ்வளோ பெரிய ஒரு பிராண்டடான ஒரு கேட்ரிங் பிராண்டே வச்சுருக்காருன்னும் போது அதை தாண்டி ஏன் அவர் அந்த ஒரு விஷயத்தை அவர் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை பற்றி ஓகே. இது வந்து புது விஷயம் கிடையாது, காலகாலமாக நடக்கிறது தான். இப்போ வந்து அது நம்ம வெளியே பேசும் பொருளாகிட்டு வருது. சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு கிவிங் மோர் அட்டென்ஷன். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன, அழகான குடும்பம் இருக்குது, நிம்மதியான குடும்பம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எதுக்காக இன்னொருத்தவங்களை நோக்கி போகணுன்றது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போர்டம். அதாவது எப்பவுமே நமக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் போர் அடிக்கும், சேலஞ்சஸே இருக்காது ஒன்று. 2வது விஷயம் கிராட்டிஃபிகேஷன். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி அது ஒரு ரொட்டீன் ஃபார்ம் ஆகிடும். இட் பிகம்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், லவ் பண்ணுற பீரியட் வந்து வேறு மாதிரி இருக்கும். லவ் மேரேஜ் 8 வருஷம் லவ் பண்ணிட்டு கூட மேரேஜ் பண்ணாங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது, உங்களுடைய டீலிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த கேஸ்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருது. ஏன்னா அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் மாறும். யூ ஹாவ் டு டூ திஸ் இல்லையா, கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்றது வருது. அதை நிறைய ஆண்களால் ஏற்றுக்க முடியாது, இல்லை பிடிக்காது. they just want to be bachelors. நான் வந்து எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு நீ கேட்கக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன், யார் கூட போனாலும் நீ கேட்கக்கூடாது. ஸோ இந்த ஃப்ரீடம்லாம் கொடுக்குற வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. எனக்கு எப்போ வேணுமோ ஐ கேன் யூஸ் யுவர் கம்பெனி. ஓகே. இது வந்து அவங்களுக்கு ஒரு டெம்பரரி கிராட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க. பட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேள்விகள் வரும் இல்லையா, எங்கே இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, எப்போ வருவீங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, ஏன் நீங்கள் அதை பற்றி எதுவும் எஃபர்ட் எடுக்கல, இதெல்லாம் சொல்லும்போது அங்கே தான் வந்து ரப்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். ஓகே. பேச்சுலர் லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தே ஃபீல் யங். அவங்க ஒரு பேச்சுலராக யங்காக ஃபீல் பண்ணாங்க, கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை, நோ பேகேஜஸ், இப்போ பண்ணால் அப்புறம் என்ன ஆகும் அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது. அண்ட் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு த்ரில் வரும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறது, திருட்டுத்தனமாக மெயின்டைன் பண்ணுறது, யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறது, அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு முகமும் இவங்கக்கிட்ட ஒரு முகமும் மாற்றி மாற்றி காட்டுறது. சில பேர் தே லைக் இட், அவங்களுக்கு அந்த த்ரில் தேவைப்படும். அது நிம்மதி இல்லாத ஒரு சூழலாக இருந்தாலும் தே லைக் த சேலஞ்ச். இது நல்லா இருக்கே, இவங்ககிட்ட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேறு மாதிரி சொல்லுவாங்க, நான் 2 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுற தெரியுமா அப்படின்னுவாங்க பெருமையாக. ஸோ இது ஒரு காரணம். அடுத்தது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்.
சோஷியல் மீடியாவில் யங் கப்பிள்ஸை நம்ம நிறையா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்க பூஸ்ட் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளும் அப்படி இருக்கணுமே அப்படின்றது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று வருது. அப்படி நம்மளும் இருக்கணுமே. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க முடியாது, ஒய்ஃப் கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அந்த தாண்டி வேற ஒரு ஜோனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த லவ்வர் ஜோனுக்கு திருப்பி ரிவர்ஸில் வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து யாரோ ஒருத்தவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு இறங்குறது தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். பட் அப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்குள்ளே போகிறவங்களுக்கு அந்த இமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா இல்லை இருக்காதா மேம்? இல்லை வெறும் பியோடி இந்த த்ரில்லுக்காக பண்ணுறது தான்? இமோஷன்னு சொல்ல முடியாது நீங்கள், ஏன்னா இமோஷன்ஸ் இருக்கும், தே வில் என்ஜாய் த மூமெண்ட். ஓகே. ஆனால் இமோஷ்னலி அந்த ஒரு கிராட்டிடியூட் இருக்குமா, ஒரு அஃபிலியேஷன் இருக்குமா, ஹோல்டு இருக்குமானா இருக்காது. அதனால தான் நான் எப்பவுமே கிளினிக்கில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, 2 பேரும் ஈக்குவலாக பண்ணுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சைட் ஆன் தி ஜெண்டர். ஆண்களும் பண்ணுவாங்க, ஈக்குவலி பெண்களும் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அழகான குடும்பம் எல்லாம் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் மோஸ்ட்லி என்னவாக இருக்கும்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, த்ரில் இருக்குது, இவகிட்ட எப்போ பார்த்தாலும் தோணன்னு கேள்விங்க கேட்குறேன், இல்லை இவர் என்னை எப்பவும் சந்தேகப்படுறாரு, ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை எதுவும் கேள்வி கேட்கறதில்ல, சந்தேகப்படுறதில்ல, இந்த மாதிரி 2 பேரும் காரணங்கள் சொல்லுவாங்க. பட் நான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறது எப்பவுமே ஒரே விஷயம் தான், அவங்க வியூவர்ஸ்க்கும் நான் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போய் இது வரைக்கும் அது லாங் லிவாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஓகே. எப்படி இருந்தாலும் அது பிரேக் ஆகும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இமோஷ்னலாக ஒரு கனெக்ஷன் இருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க, ஒரு பாண்ட் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா? ஏற்கனவே ஒரு இமோஷனல் பாண்ட் இதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி தான் கல்யாணத்தில் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு ஒரு 10th ஸ்டெப்பில் இருப்பாங்க. 10th இருந்து இறங்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சீட்டிங்கை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒருத்தவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீட்டிங் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். அது பிட்ரேயலாக இருக்கலாம், அவங்கள கைவிடுறதா இருக்கலாம், இல்லை இவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஜம்ப் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டெஃபினெட்லி அ டெம்பரரி ஃபேஸ் தான். அண்ட் இதில் ஜெண்டர் அப்படின்னு பேசும்போது மேல் என்னென்ன மாதிரியான ரீசன் சொல்கிறாங்க, ஃபீமேல் என்னென்ன மாதிரியான ரீசன் சொல்கிறாங்க மேம்? இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. நம்ம வந்து எப்பவுமே தேர் அக்யூசிங்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவங்களா கூட இருப்பாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் என்னை கவனிக்கிறதே இல்லை, என்கிட்ட அன்பு செலுத்துறதே இல்லை, என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை, எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்கும். அவர் காலையில் போகிறாரு, நைட்டு வராரு, எப்போ தான் ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறாரு, என்னை பற்றி கேட்க, உடம்பு சரியில்லைனா கூட என்ன மேட்ச்னு கேட்கறதில்ல, டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஸோ ஒரு வெறுப்பு வரும் லேடிஸ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிவெஞ்ச் மோடு மாதிரி, நான் பாரு என்ன வேல்யூ பண்ணுற ஒருத்தன் இருப்பான் நிச்சயமாக எங்கேயாவது அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டே ஆவாங்க. அதே மாதிரி ஆண்களை பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் லஸ்ட் பேஸ்டு தான். சின்ன பொண்ணு அழகாக இருக்கா, இல்லாட்டி இந்த பொண்ணுக்கிட்ட நமக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கும், மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் மெஜாரிட்டி. பட் அஃப்கோர்ஸ் விதிவிலக்குகள் உண்டு, நீங்கள் வந்து 2 பக்கமும் உண்டு. மேம் ஆல்சோ இப்போ ஸ்பெசிஃபிக்லி இவங்களோட இஷ்யூன்னு பார்க்கும்போது ஐ திங்க் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஒரு இப்போ அவங்களோட மென்டல்னஸ் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மேம் எல்லாரும் ஒரு கொஸ்டின்மாவே இருக்குது. ஸோ அவங்களோட சைடு என்ன சொல்லுங்கள்? ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு வரும்போது இந்த விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சருக்குள்ளே இருப்பாங்க. தே வில் கெட் இன் டு டிப்ரெஷன். அவங்களுக்கு வந்து ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று இருக்குது, யாரோ இருக்காங்கன்னு. அது தெரிய வர அந்த பார்ட்னர் வந்து இவங்களை பைத்தியம் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்கிற, நீ பைத்தியம், நீ மூளை விட்டுட்ட, நீ சந்தேகப்படுறா, நீ சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்லுவாங்க, இவன் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் ரொம்ப சந்தேகப்படுறா. ஸோ இவங்க ரொம்ப ரைட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சம்டைம்ஸ் செல்ஃப் டவுட் வந்துடும் அவங்களுக்கு, நம்ம தான் அப்படி நினைக்கிறோம், அவருக்கு கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஃபேஸுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து அவங்க கொஞ்சம் டிடெக்டிவ் எல்லாம் பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து பார்க்குறது, பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஐ ஃபவுண்ட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பழி வாங்குற உணர்ச்சி ஜாஸ்தியாகிடும். ஸோ தே வில் பிகம் வெரி ரிவெஞ்ச்ஃபுல். ஸோ உன்னையும் சரி அந்த நபரையும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ளம்ஸியாக, கொஞ்சம் ஆக்வர்டாகும். ஸோ ஆஃபீஸில் போய் கத்துறதோ, இல்லை ரோட்டில் நின்று கத்துறதோ, மீடியாவில் இப்போது கொஞ்சம் செலிபிரிட்டியாக இருந்தால் மீடியாவுக்கு வந்து கத்துறதோ, இது எல்லாம் வந்து அந்த ஃபேஸில் தான் நடக்கும். இப்போ இதை மாறி சப்போஸ் இவங்களே ரிட்டர்ன் போவாங்க, மோஸ்ட்லி ரிட்டர்ன் போவாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அந்த வந்த நபரை ஏமாற்றிட்டு பேக் டு பெவிலியன் போயிடுவாங்க.
பட் அவங்க அதை accept ஏத்துக்கிறதோ பண்ணிக்க இல்லையோன்றது அங்கதான் கேள்வி வருது. ஸோ அது நிறைய பேர் வரவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் நாங்க ஸ்டக்கப் ஆவோம். ம். இப்ப எந்த நம்பிக்கையில நான் தொடர்றது, யார் கேரண்டி தருவா இஸ் நாட் கோன் டூ திஸ் அகேன்னு. அண்ட் ரெண்டாவது நடந்த வரைக்கும் he has cheated me. என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, இந்த மேரேஜுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஸோ நான் எப்படி தொடர்ந்து இவர் கூட நம்பி ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது. மூணாவது, இதெல்லாம் மீறி why should I get affected? நீ பண்ண தப்புக்கு ஒரு டிவோர்ஸோ செப்பரேஷனோ வாட் எவர் இட் இஸ், இவங்களும் தானே பாதிக்கப்படுறாங்க. இவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், இவங்களுடைய குழந்தைகளுடைய நிலை எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் broken இல்லையா? ஸோ அந்த கேள்வியும் இருக்கும். ஸோ இது ரொம்ப டெலிகேட்டான சுச்சுவேஷன். இப்போ நிறையா விமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க ஃபினான்ஷியலி, இவங்களை நம்பலை அப்படின்னா டக்குன்னு டிசிஷன் எடுத்துகிட்டு நீ தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போகிறாங்க. ஓகே. பட் டிபெண்டன்சி இருக்கிறவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப பாவமாக இருக்கும். நான் வந்து எங்கேயுமே, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் கிடையாது, கூட பிறந்தவங்க வச்சு பார்த்துக்க மாட்டாங்க, எனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை, குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்னையே நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ சோர்ஸ். அப்போ நான் இவரை நம்பி தான் ஆகணும் அப்படின்றப்ப தே ஹாவ் டு காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு நிலைமை வரும். ஸோ அவங்க நிலைமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். பட் சில பேர் இருக்காங்க தைரியமாக சொல்லுவாங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன், இதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி போ சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஐ மீன் அவங்க 2 பேர் கூடயுமே நான் இருக்க போறேங்கிற டெசிஷன்ல இருப்பாங்க. அடுத்தடுத்து நான் போயிட்டே இருப்பேன், அடுத்தடுத்து ஓ. அப்போ அந்த இடத்துல நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப மனக்குழப்பங்கள், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க, ஆங்ஸைட்டி வரும், நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் வரும். ஆணோ பெண்ணோ ஹூஎவர் இட் இஸ், டெஃபினட்டாக தே ஹேவ் டு கோ த்ரூ தட். வேறஸ் இந்த பார்ட்னர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உண்மையிலே திருந்திட்டாங்கன்னா அந்த மேடு கொஞ்சம் ஒரு மேடு பள்ளம் இருக்கும், பட் we can still manage. இப்போ குழந்தைங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி? பிகாஸ் எல்லாரும் சோஷியல் மீடியா பசங்களுமே, பிகாஸ் ஒரு அப்பாவை பற்றி இவ்வளோ தப்பாக நிறைய ட்ரோல்ஸ் பண்ணுறாங்கன்னும் போது ஐ திங்க் அவங்களோட சைடுமே பேசணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பஃபர் எடுத்துக்கோங்க. குழந்தைகளை எஸ்பெஷலி டீனேஜர்ஸாக இருந்தால் நீங்களே ஒழுங்குல என்னையும் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுறது. ஸோ யூ கான் டிசிப்ளின் தெம் இல்லை, அவங்க நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அது சில குழந்தைகள் பண்ணுவாங்க. சில குழந்தைகள் வந்து தே ஷட் டவுன். நல்ல சோஷியலாக இருந்த ஒரு குழந்தை இப்படி ஒன்று நடந்துருச்சு, என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலி பண்ணுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் நான் யார்கிட்டையும் பேசல, நான் ஸ்கூலுக்கே போனாலும் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எண்டுக்கும் போவாங்க. அண்ட் தே வில் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் செல்ஃப் இமேஜ் இஷ்யூஸ். நிறையா வந்து செல்ஃப் ஒர்த், நம்ம ஒர்த்தே இல்லை, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்மளை பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் இப்படி போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது தே மைட் இண்டல்ஜ் இன் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர். இந்த கையை வெட்டிக்கிறது, சம்டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது, அப்புறம் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க நிறைய குழந்தைகள். அதேமாதிரி ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ரொம்ப சாப்பிட்டு ஒபீஸ் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் அடிக்ஷன் டுவர்ட்ஸ் சம்திங், அது கேம்ஸாக இருக்கலாம், இல்லை செல்ஃபோனாக இருக்கலாம். ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய குழந்தைகளுக்கு வரும் யூஸ்வலி. அதை தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு யாராவது ஒரு பார்ட்னர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொன்று தாத்தா பாட்டியோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வந்து தே ஹாவ் டு டேக் ஓவர். இல்லை அங்கே இப்போ ஒரு க்ரைசிஸ் போயிட்டுருக்கு, இந்த குழந்தைகளுக்கு வந்து தே நீட் சம் கைடன்ஸ், ஸோ நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணணும். அப்போ வி கேன் மேனேஜ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்குள்ள இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் இவங்களோட விஷயத்துலையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் அந்த அளவுக்கு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், அண்ட் ஆல்சோ அபார்ஷனுமே பண்ண சொல்கிற மாதிரியுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் பிகாஸ் அவங்க பிடிச்சிதான் இன்னொரு பார்ட்னர் கிட்ட போகிறாங்கன்னும் போது அங்கேயே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுங்கிறது தான் கேள்வி. ஒரு ஸ்டேஜில் நம்ம மாட்டிக்கிட்டோன்றதை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்றப்ப they get so aggressive. அவங்க கோபம் வரும், இந்த நிலைமையில நான் வந்ததுக்கு காரணமே நீ தான், ஆக்சுவலாக இவங்களும் தான், பட் நீ தான் காரணம், நீ தான் என்னை இதுக்குள்ளே இழுத்து ட்ராப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுறது அண்ட் அடிக்கிறது. 2 பேருமே அடிப்பாங்க. அண்ட் அசிங்கப்படுத்துறது. as I told you, இப்போ awkward situation கிரியேட் பண்ணுறதே வந்து அசிங்கப்படுத்துறது தான். தனக்கு நியாயம் கிடைக்கணுன்றதை விட அந்த ரிவெஞ்ச் தான் ஜாஸ்தி இருக்கும் அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு. நீ என்ன இப்படி பண்ணிட்டு நீ ஜாலியாக போயிடுவியா அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து அபியூஸ் நிறையா இருக்கும். அது ஒரு காம் ஆஃப்டர் ஸ்டாம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் ஆயிட்டு அப்புறம் அப்படியே சாந்தமாயிடுவாங்க. அப்போ ஆக்சுவலி இங்கே யார் விக்டிம்? ரைட் நவ் இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ ஹேவ் டு சே த ஃபீமேல். ஏன்னா ஷீ இஸ் கேரிங் அ பேபி. ஆக்சுவலி இந்த பேபி தான் விக்டிம்.
உண்மையை சொன்னா பேபி தான் விக்டிம். இப்போ இந்த பேபியோட நிலைமை என்ன, வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் ட்ராமா இஸ் ஷீ கோயிங் த்ரூ தட் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகுது ஒன்று. ரெண்டாவது அந்த குழந்தையோடைய ஃபியூச்சர் நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக வந்து அதனால் என்ன அப்பா இல்லாமல் வளராதா அப்படிலாம் நம்ம கேட்கலாம். பட் ஸ்டில் அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு ஃபர்ஸ்ட்டு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி த லேடி, பிகாஸ் ஷி ஹேஸ் டு லிவ் இன் த சொசைட்டி. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது, அவங்களுடைய லிவிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ப்ராபப்ளி யார் இது இண்டல்ஜ் பண்ணுறாங்களோ தே ஷுட் காம்பன்சேட். அதுவும் நம்ம யோசிக்கணும். நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யூ ஹேவ் சீட்டட் போத் ஆஃப் தெம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள், நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள், அந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பெரிய ஆள். பர்சனல் லைஃப் மட்டும் எப்படி அப்படின்வாங்க, அப்படி கிடையாது. பர்சனல் லைஃப்பில் தான் வி ஆக்சுவலி நோ ஹூ த பர்சன் இஸ். ஸோ இஃப் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ், இஸ் கேப்பபிள் ஆஃப் எனி திங்னு தான். இப்போ இதுலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, வியூவர்ஸுக்கு பி காஷியஸ், தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இறங்குங்க. அப்படியே நம்ம இந்த சினிமா, இன்னொரு பெரிய பிரச்சனை சினிமாங்க. லவ்வை வந்து கண்மூடித்தனமாக ப்ரொஜெக்ட் பண்ணி நான் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்னாலே உடனே வந்து எனக்கு எல்லாமே மறைஞ்சிரும், நான் ரியாலிட்டி யோசிக்க வேணாம், ப்ராக்டிகாலிட்டி யோசிக்க வேணாம், யாரை பற்றியும் யோசிக்க வேணாம், எங்கள் 2 பேரை பற்றி மட்டும் யோசிச்சா போதும். இது பியூர் முட்டாள்தனம். இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட ஏன் லீகலி ஒரு விஷயம் முடிக்காமல் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னும் போது சம்வேர் மேபி அந்த ஃபிசிக்கல் நீட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ரைட்டீரியாவாக இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது அவர் லீகலி செப்பரேட் ஆக போகிறாருன்னு ஆணித்தரமாக இவங்க நம்பினால தானே பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி தானே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேண்டான்ற நான். லெட் இட் பி ஆன் பேப்பர்ஸ். ஒருத்தவங்க வார்த்தையை சொல்லி நம்பி இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் பேப்பரில் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் கமிட்டே ஆகிருக்கணும். இல்லாட்டி ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் டெஸ்பரேட், எனக்கு தேவை இருக்குன்றதுக்காக போய் மாட்டிக்கிட்டா மாட்டினது தான். இது இந்த மணி டப்ளிங் மாதிரி தான் இது. மேம் இன்னொரு சைடு யோசிக்கும் போது எல்லாரும் கேட்குறது, அவர் ஏன் சைலண்ட்டாக இருக்காரு, ஏன் அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். பேச முடியும், என்ன பேச இருக்குது? நீங்கள் அந்த அவருடைய இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நியாயப்படுத்த முடியுமா? இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய குளோனிங்கை வச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பேச முடியும்? இது வந்து தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது அவருடைய பர்சனல்ன்றனால எல்லாரும் இதுக்குள்ள கமெண்ட் பண்ண முடியாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஒரு சொசைட்டிக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை அவர் வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஒய்ஃபுக்கு நம்ம எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் அவர் தான் யோசிக்கணும். நம்ம யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம ஏன் இந்த இன்டர்வியூ பேசுகிறோன்னா அவர் பர்சனலை பற்றி நோன்றதுக்கு இல்லை. யாரும் இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க, நீங்கள் இந்த மாதிரி சஃபரிங்குள்ளே போகாதீங்க, இது உங்களுக்கு மென்டல் டார்ச்சர் அண்ட் ட்ராமாவாக மாறிடும். அதனால் பி காஷியஸ்ன்றதுக்கு தான் நம்ம இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் கொடுக்குறோமே ஒழிய, இது நடந்து முடிஞ்சதுக்கு முழு காரணம் அவங்க தான். அதுக்கு அவங்க வந்து யோசிச்சுட்டு இறங்கியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கும்போது டெஃபினட்டாக 2 செப்பரேஷனில் இருக்க 2 பேர் ஒன்றா செய்கிறது இல்லை. ஒருத்தவங்க செப்பரேஷனில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே இருப்பாங்க. அதையே மேம் அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுறாங்கன்றது தான். ஒருத்தவங்க தான் டெஸ்பரேட், ஒருத்தவங்க ஸ்டேபிள். ஓகே. ஸோ டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்க தான் ஈஸிலி ப்ரேயபிள், நீங்கள் அவங்கள தான் வந்து அட்டாக் பண்ணலாம். ஓகே. ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு தே ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ். ஐ கேன் ரன் பேக், ஐ ஹாவ் அ ஹோம். டெஸ்பரேட்டாக இருக்கவங்க எனக்கு ஏதாவது ஹோமே இல்லை, எனக்கு ஏதாவது ஹோம் தாங்க அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க. அதனால் அவங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியும். 2 பேருமே டெஸ்பரேட்டாக இருந்தாங்கன்னு வைங்களேன், 2 பேருமே உஷாராக இருப்பாங்க. ஓகே. 2 பேருமே வந்து ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ கூட கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றப்ப நம்ம இந்த அளவு போகாத நிறைய அஃபேர்ஸ் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். இந்தியா அளவில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எங்கே ஜாஸ்தி நடக்குதுன்னு ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் வருது இந்தியாவில். இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒழுக்கத்துக்கு நிறையா நம்ம பேசுகிறோம், கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியன்றோம். இன்றைக்கும் வந்து எல்லா நாட்டவரும் ஈவன் நார்த் இந்தியன்ஸ் கூட நம்மளுடைய சிஸ்டம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. சவுத் இந்தியானாலே ட்ரெடிஷன்ஸ் அப்படி தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது வந்து பெருமையான விஷயம் கிடையாது. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ஐ see that in numbers every day. எனக்கு கிளினிக் வாக்கின் பண்ணுறவங்கள வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நிறைய மல்டிஃபோல்டாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அது ப்ராபப்ளி பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். தே கெட் ஈஸிலி அட்ராக்டட். இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கட்லிங் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், கொஞ்சம் தான் பார்த்தேன்,
ட்ரெண்டிங்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கப்பிள் எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை பார்க்குற எல்லாரும் இதுதான் உண்மை போல இருக்குது, நமக்கே அந்த மாதிரி புருஷன் கிடைக்கல, நமக்கே அந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கலன்னு நினச்சிக்குவாங்க. பட் இன் ரியாலிட்டி அவங்க லைஃப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இதை விட மோசமான அடிதடி இருக்கும். அவங்க வெறும் அழகானதை மாத்திரம் ஃப்ரேம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம், டு கெட் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ஃபோனால தான் ஆரம்பிக்கிறது, இந்த ஃபோனால தான் முடிகிறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மேரேஜ் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கப்பிள்ஸ்க்கு உண்டு. ஓகே, குழந்தைகளுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம வந்து சேவிங்ஸ்க்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம 2 பேரும் வந்து அப்படியே கராராக இருக்கணும், அப்படி அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்டில் என்ஜாய் யுவர் மேரிட் லைஃப். ஹாப்பியாக சந்தோஷமாக மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணி குழந்தைகளுக்கு அதை ஒரு ரோல் மாடலாக கொடுக்கலாம். வேறு எவ்வளோ ஹாப்பி லைஃப். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி கல்யாணம் வேணான்றாங்க. ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னு நான் கேட்கும்போது ஆல் தே சேஸ் என்னை சுற்றி நிறையா நான் வந்து ஃபெயிலியர்ஸ் பார்க்குறேன், நிறைய ஃபேக் மேரேஜஸ் பார்க்குறேன். அப்புறம் எதுக்கு அந்த மேரேஜ்? அது அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போது எங்கே தப்பு நடக்குது? அந்த அப்பா அம்மாவுடைய ரோல் மாடல். ஸோ இவ்வளோ அடிதடி இருக்கா, இவ்வளோ தலைவலி இருக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கா, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கக்கூடாது இல்லையா யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் யோசிக்கணும் எல்லாரும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இது ஆக்சுவலாக ஃபன்னியாக இருந்தாலுமே ரியாலிட்டி என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தாவோட தாத்தாலாம் 2 ஒய்ஃப் வச்சிருந்தாங்களேப்பா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வேற ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கலாம். முதல் ஒய்ஃப் சம்மதிச்சா நீங்கள் அந்த மாதிரி இருக்காங்களே குடும்பங்கள். அதுக்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கப்போ செகண்ட் ஒய்ஃப் இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்கலாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஏதோ அப்ஜெக்ட் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் அவங்க சொந்த தங்கச்சியை கூட கல்யாணம் பண்ணி வீட்டிலே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்டு, அந்த காலத்துலேயும் உண்டு, இப்போவும் உண்டு. பட் இது சீட்டிங். அது சொல்லிட்டு பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒய்ஃபே சொல்லுவாங்க என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த வீட்லேயே இருக்கட்டும்னு. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்போ அது வேற விஷயம். இது வந்து மறைச்சு இல்லவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் சாதிச்சு கையும் காலமாக பிடிப்பட்டதுக்கு அப்புறமா ஆமான்னு ஒத்துக்கிறதுன்றது சீட்டிங் இல்லையா? ரைட். அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? இது அந்த கணக்கில் இது வராது. ரைட். ஸோ ஃபைனலி ஒரு ஹெல்தியான ஒரு ஃபேமிலி, அது பிகாஸ் அது தாண்டி தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஆக்சுவலி ஃபேமிலியாக ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ட்ரஸ்ட் இஷ்யூஸுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐ திங்க் அந்த ட்ரஸ்ட்டை எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபேக் பண்ணக்கூடாது. ஓகே. 2வது 2 பேரோடைய ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா விடுங்க. உங்கள் வழிக்கு இழுக்கணும்னு கட்டாயப்படுத்திங்கன்னா உங்களை விட்டு விலகி போகணுன்னு தான் நினைப்பாங்க. 3வது கம்யூனிகேஷன். எதுனாலும் பேசி முடிச்சிருங்க. அக்யூமுலேட் பண்ணி வச்சு ஒரு நாள் வெடிச்சிங்கன்னா அதில் பயந்து போய் ஒதுங்கிடுவாங்க. அண்ட் சொசைட்டிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படி மாறி போயிட்டே இருப்பாங்க. இட் குட் பி ஒய்ஃப் ஆல்சோ. ஸோ அப்போ அந்த அதர் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நீ வேண்டாம், இது எனக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குது, நிம்மதி இல்லை எனக்கு, அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக போய் தே வில் ஃபைட் த சொசைட்டி. அந்த நேரத்தில் சொசைட்டியாக அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம சீட் பண்ணலானோ, அவங்கள நம்ம வந்து அட்டாக் பண்ணலானோ நினைக்கிறது, சொசைட்டியாக அவங்கள ஷேம் பண்ணுறது, எம்பாரஸ் பண்ணுறது, அவங்க குழந்தைகளை வந்து புள்ளி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் ரெஸ்பெக்ட் தம். நீ தப்பு பண்ணாமல் அவன் ஓடி போயிருக்க மாட்டான், நீ விட்டனால தான், நீ ஏமாந்தனால தான் அவன் ஏமாத்திட்டான், இல்லாட்டி நீ ஆம்பளே இல்லானால தான் அவன் ஓடி போயிட்டா, இதெல்லாம் வந்து நடக்குது. அப்போ தப்பே பண்ணாத ஒருத்தவங்க அவங்க சின்சியராக தான் இருந்தாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? தப்பு பண்ணவங்க வேணால் அனுபவிக்கலாம், அது உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். பட் வாட் அபவுட் தீஸ் இன்னசென்ட் பீப்புள்? ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் லாயல் டு த ரிலேஷன்ஷிப், தே டோன்ட் ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ். ஸோ அது மாத்திரம் நான் சொசைட்டிக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். நான் பார்க்குறேன் தினம் அந்த அவங்க தைரியமாக சுற்றிட்டு இருக்காங்க, இவங்க தான் பாவம் உடஞ்சி போய் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கிவ் தம் சம் சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் ஷோ தட் த சொசைட்டி இஸ் ஸ்டாண்டிங் வித் தம். அதுதான் ரொம்ப முக்கியம். சாரி, லாஸ்ட்லி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது லவ் மேரேஜஸில் அதிகமாக இருக்கா, அரேஞ்ச் மேரேஜஸில் அதிகமாக? அதில் பாகுபாடே இல்லை, ரெண்டுலேயும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிளாரிஃபிகேஷன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.